பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாம் சுட்டிக்காட்டும் போது அதற்கான தீர்வுகள் கிடைப்பது மகிழ்ச்சிக்குரியதே. ஒலுவில் துறைமுக நிர்மாணத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்படாமை தொடர்பில் சக்தியின் தேடல் இந்த வருடம் பிப்ரவரி 12 சுட்டிக்காட்டியது. சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான நட்டஈடு வழங்கப்படாமல் துறைமுகங்கள் அதிகார சபையினால் நீண்ட காலமாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டது. சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான விலையினை அரச விலை மதிப்பீட்டு திணைக்களம் நிர்ணயம் செய்திருந்தது. எனினும் காணிகளுக்கான இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கவில்லை. பின்னர் 2013 செப்டம்பர் மாதம் துறைமுக திறப்பு விழாவில் இருவருக்கு மாத்திரம் ஜனாதிபதியினால் காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த காசோலைகள் அட்டாளிச்சேனை பிரதேச செயலகத்தின் வங்கி கணக்குக்குரியவையாகும். எனினும் இந்த காசோலைகளுக்கான பணத்தினை வழங்க வேண்டாம் என அட்டாளிச்சேனை பிரதேச செயலகத்தினர் குறித்த வங்கி நிர்வாகத்துக்கு அறிவித்திருந்ததாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். காசோலைகள் கிடைக்கப்பெற்றும் பணம் கிடைக்காத இருவருக்கும் மேலும் ஒரு தொகுதி காணி உரிமையாளர்களுக்கும் அண்மையில் மீண்டும் காசோலைகள் வழங்கப்பட்டன. இது தொடர்பில் சக்தியின் தேடல் மூலம் நாம் சுட்டிக்காட்டியவுடன் அதற்கான தீர்வினை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறு நடவடிக்கை எடுக்க முன்வந்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகிறது. எனினும் வழங்கப்பட்டுள்ள இழப்பீட்டு தொகை தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கு வழங்கப்பட்ட வெல்விசன் டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டது 43,78,000 ரூபாய். தற்போது இலங்கை துறைமுகம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது 21,44,300 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அரச விலை மதிப்பீட்டு அதிகார சபை நிர்ணயித்த விலையை விட குறைந்த அளவான இழப்பீட்டு தொகையை இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபையினால் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த சக்தியின் தேடலில் எங்களது இழப்பு தொகையை மீள்பார்வை செய்து எங்களுக்கு வழங்கியதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு தற்போது வெலிவிஷன் டிபார்ட்மெண்டால் ஒரு பேஜஸுக்கு 59,000 ரூபா அறிவித்திருந்தார்கள். அதை தற்போது துறைமுக அதிகார சபை 30,000 ரூபா படி தந்து எங்கள் கைவசம் எங்கள் காசோலையை தந்திருக்கின்றார்கள். டிஎஸ் அவர்கள் இதுக்கு கடும் சிரமத்துக்கு மத்தியிலே எங்களுக்கு கடும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயும் எங்கள் காசை எடுத்து தருவதற்கு கடும் பாடுபட்டிருக்கின்றார். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து செல்வோம். இதேவேளை துறைமுக நிர்மாணத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் மேலும் 30 பேருக்கு இதுவரை நட்டஈடு வழங்கப்படவில்லை. அபிவிருத்தி பணிகள் பொதுமக்களின் நலனுக்காக அமைய வேண்டுமே அன்றி அது பொதுமக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடாது என சக்தியின் தேடல் வலியுறுத்துகிறது. துறைமுகங்கள் அதிகார சபையின் தலைவரே, மீண்டும் இது உங்களின் கவனத்துக்கு.